பாஜக தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து பண்ருட்டியில் மறியலில் ஈடுபட முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் அலுவலகம் மற்றும் மதுபான ஆலைகளில் சுமார் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாஜக சார்பில் நடைபெற இருந்த போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொள் சென்றபோது அவரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் கைது செய்தனர். பாஜக தலைவர் அண்ணாமலை கைதை கண்டித்து கடலூர் மாவட்டம் பண்ருட்டி 4 முனை சந்திப்பில் பாஜக தொழில் பிரிவு மாவட்ட தலைவர் பழக்கடை முருகன் தலைமையில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மறியலில் ஈடுபட முயன்ற பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டங்களை கட்டுப்படுத்தும் விதமாக பாஜக மாவட்ட பொறுப்பாளர் ஜீவா வினோத் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை வீட்டு சிறையில் காவல்துறையினர் வைத்திருந்தனர். பண்ருட்டியின் முக்கிய போக்குவரத்து சந்திப்பான 4 முனை சந்திப்பில் பாஜகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதில் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் சுகுமார், நகர தலைவர் வெற்றிவேல் உள்ளிட்ட மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளைக்கழக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலே நடைபெற்ற இந்த மதுபான ஊழலை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தின் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக இருந்தது. காவல்துறையினுடைய அனுமதி பெற்று நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை இதை தடுக்கும் விதமாக, இதை சீர்குலைக்கும் விதமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன பண்ணது, இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் வீட்டு சிறையில வைக்கிறார்கள். அவர்களை கண்டிக்கும் விதமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் ஒரு சின்ன ஒரு கண்டன ஒரு ஆர்ப்பாட்டம். தமிழக அரசாங்கத்தினுடைய மதுபான ஊழல் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கையில சொல்லியிருக்கிறார்கள். விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு நியாயம் தேவை, நீதி தேவை என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்கள் இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தை அமைதியான முறையிலே நடத்துவதற்காக சென்றார். தமிழகத்தினுடைய எந்த பகுதிகளிலும் இருக்காமல் மூடி மறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் இதை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆகவே உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள News 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.